இல்ல அது அந்த சூழல் அப்படி தான் இருந்தது. முதல்ல வந்து இந்த என்ன சொல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம் பத்தி சொல்லும்போதே, நெறைய வந்து அதுக்கு எதிர்மாறான கருத்து தெரிவிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. என்னென்னா, வழிபாடு வேற, அது உணவு முறை வேறன்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தருடைய உணவு தான் உணர்வா மாறும். உணர்வு தான் வந்து இறையாற்றல் கொண்டு சேர்க்கும். ஏன்னா, இப்போ நம்ம விஞ்ஞான ரீதியா பார்த்தீங்கனாலே, ஒருத்தரோட உணவு வந்து அவர் உணர்வோடு சம்மந்தப்பட்டதுன்னு இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் மெய்ஞானத்தில் உணர்ந்து சொன்னார் அதை. ஆனால் அதை வந்து பொருள் புரிஞ்சவங்க அதை உணர்ந்தாங்க. அந்த நெறி வந்து முக்கியமான நெறி, அதை வந்து நம்ம பின்பற்றினா நல்ல ஒரு நிலை அடைவோம்னு சொல்லிட்டு. மற்றபடி மாற்று கருத்தோடு எங்கள் அப்பவும் இருந்தாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இப்போ இல்லை. அப்பவும் அந்த மாதிரி மாற்று கருத்து நிறைய இருந்தது. அவர் அதை படிப்படியாக தான் அதை தெளிய வச்சு மக்களுக்கு வந்து அந்த பரப்புரைகள் சொல்ல முடியும். அந்த சொற்பொழிவு மூலமாகவும், தன்னோட திருப்பாடல்கள் மூலமாகவும், தான் பெற்ற இறை அனுபவத்தின் மூலமாக சொல்லும்போது தான் அது வந்து இந்த எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அவரோட நெறிக்கு மக்கள் வர ஆரம்பித்தாங்க. i5 Housing and Properties தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.